என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏன் லேசியா இருக்கோம்? நம்ம ஏன் டயர்டா ஃபீல் பண்றோம்? நம்ம ஏன் நம்ம மைண்ட்ல வந்து டோபமைன் அதிகமா ரிலீஸ் ஆகுதுன்னு? அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான். அது நம்ம மட்டும் தான். நம்மளோட திங்கிங், நம்மளோட சரவுண்டிங், நம்மளோட அட்மாஸ்பியர். ஏன் அட்மாஸ்பியர் நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிறது தான் நம்மள கெடுக்கும், நல்லவனாவும் ஆக்கும், சரியான பாதையில கொண்டு போகும். நம்மளும் ஒரு சரியான மனுஷன் தான் அட் லாஸ்ட். நம்மளும் சாப்பிட தான் போறோம். சாப்பிடலன்னா வாழாம இருக்க தான் போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்மாஸ்பியர பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மள சுத்தி ஒரு பெர்ஃபெக்ட்டான சரவுண்டிங் இருக்கணும். பெர்ஃபெக்ட்டான பீப்பிள் இருக்கணும். நம்மள புஷ் பண்ண. இந்த காஜுத்தனமா ரீல்ஸ் சென்ட் பண்ணிட்டு, பொண்ணுங்க ரீல்ஸ் சென்ட் பண்ணிட்டு, பொண்ணுங்கள பத்தி நினைக்க வைக்க, இது மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது லைஃப்ல என்ன கேட்டா வேஸ்ட் தான். யூ நீட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, அத் எப்படி சொல்றது? ரீல்ஸ் ஷேர் பண்ணாலும் ஒரு தாட்ஃபுல்லா உங்கள இன்ஃபர்மேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ நீங்க சரவுண்டிங்ஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லத குடுக்கும். அப்படி இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ மாத்துங்க. இது மாரி கொண்டு போலாம். வாழ்க்கையில இன்னும் இது பண்றது இருக்கு. ஏன்னா, அட் லாஸ்ட் உங்க அப்பா, அம்மா தான் உங்கள பெத்தாங்க. அவங்க யாரும் உங்களுக்கு இல்ல. கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை குடுத்து, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனைக்கும்போது, அவங்களோட அவங்க அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு பயன் குடுக்கணும்ல நீங்க. ஜஸ்ட் ஜாப் போயிட்டு, இது பண்ணிட்டு அப்படி பண்றதுன்னு இல்ல. இப்ப நீங்க ஜாபே போனாலும், சம்பாரிக்கிற காச வச்சு, அதுக்கான வேல்யூ தேடணும். ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றது? வரோம், ஃபேமிலிக்கு இன்வெஸ்ட் பண்றோம். அது அப்படின்னு மட்டும் கிடையாது. நமக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நம்ம ஏதாவது பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்றது எப்படி? இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றதோ சரி, இல்லன்னா பிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதோ சரி, எப்படி வேணா இருக்கலாம். நம்ம ஒரு வேல்யூபிள் திங்க்ஸ நம்மளோட என்ஜாய்மென்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? ஒரு தங்கத்த இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு அவன் வாழ்ந்துட்டு போறான், இவன் வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல. நம்ம வாழ்றதுக்கு. இப்போ நம்ம ஏன் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நாளைக்கு அதோட வேல்யூ அதிகமாச்சுன்னா, நமக்கு ஒரு நாள் கஷ்டம் வரும். அன்னைக்கு எடுக்கக்கூடாது நம்ம பணம். இப்ப வந்துருச்சுன்னா எடுக்கக்கூடாது. நமக்கு என்னைக்கு கஷ்டம் வருதோ, அன்னைக்கு வந்து அத எடுத்து அத யூஸ் பண்றோம். அதனால தான் அது வந்து வேல்யூபிள் கூட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் அட்மாஸ்பியர். இந்த இடத்துல இந்த கோல்டும் சரி, இப்ப நான் பேசின கோல்டோட வேல்யூ அதிகமாகும், அதாகும், இதாகும்ன்னு சொன்னது, இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னது, இதுக்கு எல்லாத்துக்குமே முன்புள்ளியா இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர் அண்ட் சரவுண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்ல நம்ம இது பண்றது தான். டோபமைன் ரிலீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஒரு ஆசை வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, அத கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லல, ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லல. அதுக்கு ஒரு விஷன் வச்சுக்கோ. விஷன் எப்படி வச்சுக்கணும்னா, இப்ப வந்து நான் சாப்பிடுறேன்னா, இப்ப தானே சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுருவோம். இப்போதைக்கு சாப்பிடாம இருக்கலாம். இது பேரு ஹேண்ட்லிங் கிடையாது. இதுக்கு ஒரு விஷன் இருக்கு. நம்ம அப்புறம் சாப்பிட தான் போறோம். ஸோ அப்படி நம்ம பிரெயின ஆறுதல் படுத்திட்டு இது பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ எக்சர்சைஸ் பண்றோம். 10 ரெப்ஸ் எடுக்கணும். 5 ரெப்ஸ்க்கு மேல முடியல. சரி அப்ப நீ என்ன பண்ணு 20 ரெப்ஸ் எடுக்கிறேன்னு நீ கவுண்ட் வச்சுக்கோ. 10 ஈஸியா போடுவ. 15 வரும்போது தான் கஷ்டமா இருக்கும். அதான் நம்ம மூளை. நம்மளுக்கு கெடுக்கிற மூளை. ஸோ வந்து இது மாரி அட்மாஸ்பியர சேஞ்ச் பண்ணி, ஒரு விஷன் வச்சு, ஒரு கோல் வச்சு சக்சீட் பண்ணுங்க. பிகாஸ் வி ஷுட் லவ் ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டி தான் முக்கியம். மனுஷங்களுக்கு நம்மளோட விஷன் அடுத்தவங்கள இன்ஃபர்மேட் பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து ஒண்ணும் எப்படி சொல்றது? நான் இது பண்ணேன், அது பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சு நான் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும், ஆகலனாலும் பரவால்ல. உங்களோட சரவுண்டிங்ஸ், அட்மாஸ்பியர், நெட்வொர்க்கிங்க அதிகம் பண்ணிட்டே இருங்க. வேல்யூபிளா வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஜெயிச்சுட்டே இருங்க. ஒரு டைம் கூட நான் இதால தான் தோத்தேன், அதால தான் தோத்தேன்னு என்னைக்குமே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அட்லாம் சொல்றேன். ஜெயிச்சாலும், தோத்தாலும் அது உங்களால மட்டும் தான். அது உங்க நம்பிக்கையால மட்டும் தான். உங்களோட எண்ணங்களால மட்டும் தான்.